ஓம் சிவமுகா வாழைச்சித்த தேவாய நமக. இனியும் எவராவது ஜென்மத்தை கேட்டால் நேரம் கடந்துவிடும். வருங்காலங்களில் ஒவ்வொருவருக்காக உரைப்போம். ஓம் விஸ்வமித்ர மகரிஷே நமோ நமக. குருவே சரணம், குருவின் திருவடி சரணம். குருவை பற்று சிவத்தை சிவத்தை அடைய குருவை பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது உலகத்தில். குரு இல்லாமல் எதையுமே அடைய முடியாது. ஒரு ஜடமாக தான் வாழணும், வாழ்க்கையில் வாழ்ந்து மடியணும். குரு இல்லாதவன் ஒரு ஜடம்தான் வாழ்வையில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி வாழ்ந்து மறைவாங்க. அது இயற்கை. ஏன்னா அது நோக்கி எல்லாருக்குமே அந்த அறிவு வர்றதில்லை. அறிவு அடையிறதுக்கு அந்த குரு தான் வழிகாட்டியாக இருக்காருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா குரு ஒரு சீடன் குருவை தேடி அடைந்தாலும் அடைய முடியாது. சீடனை தான் குரு தேடி அலைகிறார். குரு தான் சீடனை பற்றி இழுத்து அவனிடம் சரணடைய வைக்கிறார், குருவிடம் சரணடைய வைக்கிறார். சீடன் அறியாதது ஒன்றுமே இல்லை, சீடன் அறிய ஒன்றும் நிகழாது, குரு அறிவே எல்லாம் நிகழும் என்று சீடர்கள் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. எனக்கு இந்த சித்த சபையில் குரு என்னை பிடித்தவுடன் அவர் பணி நான் வழி நடக்கையில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. குரு நினைக்கிறது தான் செய்கிறேன். குரு ஆனால் சொல்ல மாட்டார். ஆனால் சொல்லாமல் சூட்சம் நம்மளை உணர்த்தி செய்ய வைப்பார். இந்த சபைக்கு நம்ம செய்யும்போது ஏதோ குரு சொல்லி தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையில் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் குரு எப்படி அதை அவருடைய மனதில் இருக்கிறத அந்த சீடர்கள்ட்ட சொல்லி எப்படி சூட்சமத்தில் உணர்த்தி செய்ய வைக்கணும் ஒன்றுமே புரியல ஐயா. அது அகத்தியர் எல்லாம் நம்ம சீடராக இருந்தால் எல்லாம் இயற்கையாக நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டாலும் எப்படி அந்த சூட்சமம் நிகழுங்கிறது இன்ன வரையும் அந்த புரியவே மாட்டேங்குது. அது குரு சரணாகதி, குரு தான் உணர்த்துறார், குரு தான் செய்கிறார், நம்ம குரு தான் எல்லாம்னு நினச்சாலும் எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு ஏதோ குருவுக்கும் சீடனுக்குள்ள தொடர்பு வாய்மொழியாக குரு சொல்கிறதுனால அவங்க செய்கிறாங்களோ. எல்லா செய்கையிலுமே தொடர்ந்து நம்ம சபைக்கு நமது வாய்மொழியாக இல்லை வேண்டுகோளாக சபை வழியாக ஆசி மொழி கேட்கும்போது அதை உணர்த்துகிறாங்க. கேட்க வைப்பதும் குருவே, செய்ய வைப்பதும் குருவே. ஆனால் நேரடியாக சொல்லாமல் எப்படி உணர்த்துகிறார் என்று அந்த சூட்சமத்தை அகத்திய பெருமானையும் விஸ்வாமித்திரனையும் இதில் ஏதும் சூட்சமே இல்லையே. இல்லை, அது நிறைய அது இரண்டே வரி விடை. சரணாகதியில் நீர் என்ன அடைகிறீர்? எவ்வாறு சரணாகதி வரப்பெறுகிறது? என்னாலும் சிவமுகா வாழைச்சித்த அது இல்லாமல் வராது. சரணாகதியினால் நீ அடைவதென்ன? சரணாகதியில் நீ அடைவதென்ன? எவ்வாறு சரணாகதி அடைகிறாய்? ஏதும் மற்ற நிலையில் சரணாகதி அடைகிறாய். ஏதும் இல்லாத நிலையில் உன்னை ஆட்கொள்வது யார்? குரு. அப்பொழுது உன்னை இயக்குபவது யார்? குரு. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று உனக்கு தெரிந்துதானே ஆக வேண்டும். தெரியவில்லை என்றால் தான் பிரச்சனை. தெரிகிறது என்றால் அதில் பிரச்சனையே இல்லையே. சில நேரத்தில் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் தான் நினைச்சேன் அப்படிம்பாரு. குருட்ட ஐயா இந்த மாதிரி பண்ணலாம். உம்மை ஆட்கொண்டு விட்ட பிறகு, ஆட்கொள்ளுதல் என்றால் என்ன? நீ ஒரு சீடனாக சரணாகதி அடைந்து விட்ட பிறகு ஆன்மாவானது அவர்களின் ஆன்மாவுடன் சேர்ந்துவிடும். அவர்கள் நினைக்கும் பால் அது நிகழ்ந்தேறிவிடும். ஏன்? எனது குருநாதர் அகத்திய பெருமான் நினைப்பதை நான் உரைக்கிறேன். அவர் நினைப்பதை எவ்வாறு என்னால் உரைக்க முடியும்? அவரிடம் நான் சரணாகதியுடன் உள்ளேன் என்பதற்கான அத்தாட்சி அதுதான். அதனால் சரணாகதி அடைந்தாலே நீ உன் நிலை என்பதை மறந்து விட்டாய், உன் நாமத்தை மறந்து விட்டாய், ஏதுமற்ற நிலையை அடைந்து விட்டாய். அவ்வாறு அடைந்து விட்ட பிறகு உன்னை இயக்குபவதே அவர்கள்தான். அதனால் அவர்கள் நினைப்பது நீ செய்துதான் ஆக வேண்டும். அதுதான் இந்த சபைக்கு நான் சொல்ல வர்ற ஒரே இது. குருநாதர் தொடர்பில் இருக்கும்போது இப்படி தான் நிகழும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னால் இப்படி நடக்குது. அதை தான் ஏன் நான் இங்கே பறைசாற்ற விரும்புகிறேன். அதாவது குருவும் நம்ம சீடனும் ஒன்றாயிட்டதுக்கப்புறம் குரு நினைக்கிறது தான் சீடன் என்னைக்குமே பணியாய் சிரம் மேற்கொண்டு. இந்த திருமண விழாவை எனது குரு நினைத்தார், நாங்கள் செய்கிறோம்.
உமது குரு நினைப்பதை நீ செய்துதான் ஆக அதுதான் வேண்டும். அதுதான் ஐயா. தற்பொழுது அதாவது நிகழ்ந்தது. சொல்லாமே நிகழ்கிறது. தற்பொழுது நிகழ்ந்தது அந்த நிகழ்வு. அதான் ஐயா, எதுவுமே சூட்சமமா நிகழ்கிறது பாலதிரிபுர இந்த சபையில. சுந்தரியுடைய அருள் ஊர்வலம் செல்கின்ற பொழுது அது யாம் நினைத்தோம் விஸ்வாமித்திரன் உரைத்தான். ஞான வினாக்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இருக்கின்ற கால அவகாச நிலைக்குள் என்று அகத்தியன் நினைத்தோம். விஸ்வாமித்திரன் சிவமகா வாழைச்சித்திரன் உரையாடி விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றான். நிகழ்ந்ததா அல்லவா? அதான் ஆகவே முதிர்வு நிலை கொண்ட அற்புதமான சீடன் நீ. முதிர் நிலை கொண்ட அற்புதமான சீடன் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் மூலமாக அருள் ஆற்றலோடு துவங்கிய அற்புதமான முதல் நிலை தலை கிளை சபை எம் சபை கண்டு அக்கிளை சபையில் அற்புதமான சீடனாக வலம் வருகின்ற நீ உனக்குள் இருந்து எழுகின்ற அது வினாவாக அல்லாது விளக்கமாக வர வேண்டும் என்று அகத்தியன் அதான் ஐயா உரைக்கின்றான். சொல்றேன். அவ்விளக்கத்தை அகத்தியன் மூலமாக விஸ்வாமித்திரன் மூலமாக உரைத்துவிட வேண்டும் என்று சுற்றி வளைத்து சிவமகா வாழைச்சித்தனையே யோசிக்க வைத்த தருணமாக இது நிகழ்ந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எதற்கு இவர் இப்படி பேசுகின்றார், இங்கு என்ன நிகழ்கின்றது என்று அவன் நினைத்ததை இந்த பிரபஞ்ச அகத்தியன் சபை கண்டோம். குரு சீடன் தொடர்பு இப்படிதான் இருக்குன்ட்டு குருநாதர் மூலியமா அங்கு விளக்க நிற்கின்ற விரும்புறேன். இயல்பு கொடிமரம் என்ன? இயல்பு கொடிமரம் என்ன? என்ன ஆற்றல் உள்ளது? சித்தன் தான் கொடிமரம், சித்தன் தான் நூல் கொடிமரமாக நிற்கின்றான். இவன் கட்டளை இடுகின்ற கட்டளை இட நினைக்கின்ற ஆற்றல் உங்களிடம் சென்று சேர்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறான். அந்நிலையை அனைத்து சீடர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். அனைத்து சீடர்களும் எம் சீடர்கள் ஒருவன் கூட சிவமகா வாழை சித்தனை சயனத்தில் காணாது இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் உரையாடலை அகத்தியன் உரையாடலை சிவசபையினுடைய காட்சியை காணாத சீடன் ஒருவன் கூட இல்லை என் சீடன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அச்சூட்சமத்தை அழகாக உரைத்து விஸ்வாமித்திரனிடமிருந்து விடைபெற்றவனே யாவருக்கும் விடைபெறுந்த அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. இன்னும் பணிகள் உண்டு, செய்யத்தான் போகிறீர் அவர் உரைக்காமலே. இன்னும் தான் பெரும்பணிகள் உண்டு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா ஏனெனில் வாழைச்சித்த தேவாய நமக. அகத்தியனுக்கு ஓய்வு கொடுத்து விட்டார்கள். அகத்தியனுக்கு ஓய்வு கொடுத்து விட்டார்கள் 11 சித்தர்கள். அதில் தலையாய சித்தன் இவன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. முகப்பு உரையில் அடித்தானே அடி ஒவ்வொன்றும் சம்மட்டி அடி என்று கூறுகின்றோம். எவனும் இதுவரை கற்றறிந்த ஞானியின் திருவாய் மொழிகளிலிருந்து கூட வராத அற்புதமான வார்த்தை இறையின் வார்த்தையில் இருந்துதான் வெளிவரும், இறை திருவாயில் இருந்துதான் வெளிவரும் என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அத்தகைய அகதீஷாய. இறையாய் உரையாடிய விஸ்வாமித்திரனே நிகழ்ச்சியை அற்புதமாக கொண்டு செல்கின்றான் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எமக்கு வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வரப்பட்டது? அங்கிருந்து பெறப்பட்டது. இதுதான் இதுதான் சபை. இதுதான் சபை. என்னை இவன் வாழ்த்துவான், இவனை அவன் வாழ்த்துவான், அவனை இவன் வாழ்த்துவான், மூவரும் சேர்ந்து இவன் திருவடியில் விழுந்து விடுவோம். அனைவரும் இவன் திருவடியில் விழுந்து விட வேண்டும். குருவே இதுதான் சரணம். சபை. இந்த பதில தான் ஐயா சபைக்கு நான் இப்பொழுது எதிர்பார்க்கிறேன். உரைத்தீர்களே, குருவே சரணம். நீ உரைத்தாய். முதலில் என்ன உரைத்தார்? முதல் வார்த்தை ஒன்று அகத்தின் விடை தேடி வைத்திருந்தோம், எனக்கு மறந்து விட்டது. ஒரு வார்த்தை உரைத்தாய் அற்புதமாய். அத்தகைய வினாவிற்குள் விடை இருந்தது. நினைவுபடுத்தி கூறுகின்றோம். அகத்தியன் மற்ற வினாவை தொடுக்கவும். யாரோ வினா இருந்தா எழுப்பலாம்.